ஹலோ நண்பர்களே, வணக்கம். வாங்க சாலிட்வொர்க்ஸில் ஒரு புதிய வீடியோ இன்றைக்கி பார்க்கலாம். லூஃப்ட் கட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ணலான்னா லூஃப்ட் மாதிரியே தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ நம்ம எடிட் ஸ்கெட்ச் கொடுத்துருப்போம் ஃப்ரண்ட் ப்ளைனில். அதுக்கப்புறம் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கலாம், ஒரு 500 வச்சு. ஸோ இதை ஒரு எக்ஸ்க்ளூட் பாக்ஸ் 500 பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்க்ளூட் பாக்ஸ் 500 பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் எனி பிளைன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேறு மாதிரி கூட பண்ணிக்கலாம். பட் நம்ம இப்போதைக்கு சிம்பிளாக போகலாம். ஸோ இந்த பிளைனில் எனக்கு சென்டரில் இருந்து எனக்கு ஒரு சர்க்கிள் வேணும். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எல்போ இருக்கும். அந்த எல்போ வந்து கவர் பண்ணக்கூடிய ஒரு பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். இது சென்டரில் வந்து நம்ம ஸ்லிப் கட் பண்ணிட்டோன்னா மேலே வந்து ஸ்க்ரூ பண்ண மாதிரி டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதோட கான்செப்ட் தான் வச்சு நான் வரைகிறேன். சும்மா எனக்கு தெரிஞ்ச மாதிரி இதை ஒன்று நம்ம நாளைக்கு இதை கூட வேறு மாதிரி கூட சூப்பராக டிசைன் பண்ணலாம். இது ஒரு டெம்பரரி ஒரு டூல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2 சைடு நான் சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். எடிட் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து லாஃப்ட் கிளிக் பண்ணுறேன். லாஃப்ட் கட்டனே இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ 2 சர்க்கிளையும் நான் செலக்ட் பண்ணிட்டேன் அந்த ப்ளூ கலர் பாக்ஸில். அதுக்கப்புறம் கொடுத்துட்டேன், டிக் கொடுத்தோன்னா இப்போ ஸ்ட்ரைட் கட் ஆகிருக்கு. எனக்கு ஒரு பைப் உள்ளே போகிற மாதிரி ரேடியஸில் கட் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது கட்டு. ஸோ எனக்கு ஒரு பைப் வந்து உள்ளே வந்துட்டு ஒரு எல்போ 90 டிகிரி எல்போ வந்து எனக்கு வேணும் ஒரு ரேடியஸோட. ஸோ நான் அதுக்கான ஒரு முயற்சியை நம்ம பண்ணலாம் இப்போ. ஸோ இதில் டெலிட் பண்ணிக்கலாம். இதை வேண்டாம், நம்ம மறுபடியும் லாஃப்ட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ டெலிட் பண்ணிட்டேன். ஸ்கெச்சஸ் அப்படியே தான் இருக்குது. 2 ஸ்கெட்ச் இருக்குது. மறுபடியும் ஒரு ஸ்கெட்ச் ரைட் டாப் லைன் வச்சு நான் ஒரு ஸ்கெட்ச் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சென்டரில் தான் இருக்குது ஆல்ரெடி டாப் லைன், நம்ம சென்டரில் தான் இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சர்க்கிளுக்கு நான் வச்சு இது பண்ணுறேன். சென்ட்ரலில் எடுத்தது தப்பு, சென்டரில் எடுத்தால் அது வராது. ஏன்னா இது வந்து ஸ்விட் கட் வந்து சென்டரில் ஒர்க் ஆகும். சென்டர் லைனில் மட்டும் தான் ஸ்விட் கட் ஒர்க் ஆகும். லாஃப்ட் வந்து 2 கார்னரையும் டிஃபெண்ட் பண்ணும். 2 கார்னர், அதாவது 4 கார்னர் இருந்தால் 4 கார்னர். இது வந்து ரேடியஸ் வச்சுன்னா ஒரு கார்னர் வச்சு நம்ம பண்ண இன்னொரு கார்னர் சின்னதாக இருக்கும். ஸோ 2 கார்னர் வச்சு பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது ஒர்க் ஆகாது, அதனால் நான் மறுபடியும் டெலிட் பண்ணிட்டு ஸோ அகெயின் இந்த பாயிண்ட் எடுத்துகிட்டு போய்ட்டு நான் அங்கே வைக்க போகிறேன். ஓகே, இதையும் டெலிட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் எதுவுமே நான் அதில் இது பண்ண போகிறேன். சூப்பர். இந்த 250 ரேடியஸ் வந்து ரொம்ப ஓவராக டூ மச்சாக இருக்குது. கம்மி பண்ணிக்கலாம். கம்மி ஆக மாட்டேங்குது, நான் டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் அதை கொடுக்குறேன் ரேடியஸ். இப்போ மாறும்னு நினைக்கிறேன். மாறலை. ஐ திங்க் அந்த லைனையும் நம்ம டெலிட் பண்ணிடுவோம். அதான் நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படியே நான் உங்களுக்கு ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம இப்போ ரஃப் மாடல் தானே பண்ணுறோம். ஸோ அதனால் நான் அப்படியே சும்மா கொடுக்குறேன். ஒரு நல்ல நீட்டாக ஒரு மாடல் பண்ணும்போது இது அழகாக ஒரு 90 டிகிரியில் வர மாதிரி நம்ம பண்ணிடலாம். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போடுறேன் இது எப்படி 90 டிகிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு 3 minutes வீடியோ இது ஆகிடுச்சு. ஸோ ஷார்ட்ஸில் போட முடியாது, அவ்வளோதான். ஸோ சும்மா ரஃப்பாக வரைஞ்சிருக்கேன். அப்போ எப்படி இது உங்களுக்கு லாஃப்ட் கட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வரைஞ்சது தான். ஸோ இவ்வளோ தான் லாஃப்ட் கட். இதுக்கப்புறம் அடுத்து ஸ்விட் கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்களுடைய GN-CCE. பாய்.